கேப்டன் மில்லர் ஆரம்பிக்கும்போது கேப்டன் மில்லர் இல்லவே இல்ல. நான் வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட முடிவுல கடைசி ஒரு 15 நாள் ஒரே ஒரு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் தான் இந்த ஷெட்யூல். நான் பண்ண ஷெட்யூல். அப்போ அதுவரைக்கும் வேற ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் வச்சிருந்துருக்காங்க. அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்காக. பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரொம்ப சார் என்ன சார் இப்படி ஒரு கேரக்டரா இருக்கு. நான் கண்டிப்பா பண்ணணும் சார் இத அப்படின்ற மாரி அவர் அவ்வளோ ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. பட் ஆனா அவருக்கு பாருங்க அவரோட லைக் அவரோட கெட்ட நேரமா ஏன் நல்ல நேரமா தெரியல. அவர் பிஸி ஆயிட்டாரு. அவரால தாடி எடுக்க முடியல, இது பண்ண முடியல. பட் எனக்கு அடுத்து என் பேர் தான் இருந்தது. லைக் ஒரு 4, 5 பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு ஆப்ஷன். 2வது என் பேர் தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட்டா எனக்கு தான் ஏன்னா அந்த டீம்ல எல்லாருமே சார் அருண்மகிருஷ்ணன் சார் உட்பட அந்த டீம்ல ஏன்னா முத்துராஜ் எல்லாருமே தியாகராஜ குமார் சார் அக்சசபிளா இருந்திருக்கு. இருந்திருக்காரு. பட் அந்த டைம்ல அவர் இல்ல. பட் அவரும் டெம்பிள் மங்கி பார்த்திருக்காரு. அவர் நல்ல நம்ம காமன் சினிமா குரூப்ஸ்ல இருந்திருக்காரு. ஸ்ரேயாஸ் தெரியும். ஸ்ரேயாஸ் மூலமா ஸ்ரேயாஸ் கேமராமேன் ஸ்ரேயாஸ் ஸ்ரேயாஸ் அவர் கிருஷ்ணன். மூலமா ஸ்ரேயா கிருஷ்ணா மூலமா அவருக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த சர்க்கிள்ல இருந்திருக்கோம். பட் அந்த